ரொம்ப கொஞ்சம் கிரன்ச்சா இருக்கு. மணி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ம். அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். பழையபடி வந்து ஃப்ரீலான்சிங் மாரி ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ம். 20 இயர்ஸ் ஆச்சு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ். 20+ இயர்ஸ் ஆச்சு. அது வேற விஷயம். 20னே வச்சுக்கோ ரவுண்டா. ம். 20 கோடுக்கெல்லாம் வந்து ஒரு ராயல்டி மாரி போட்டு காசு கேட்டா என்ன? கோடு நான் போட்ட கோடுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கோடி ராயல்டி வச்சா கூட ம். 20 இயர்ஸ்க்கு 200 crores வந்துரும் நமக்கு. ஓகே. பிரகத்தே, எஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப கொஞ்சம் கிரன்ச்சா இருக்கு. மணி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ம். அதுதான் நான் யோசிச்சு பார்த்தேன். பழையபடி வந்து ஃப்ரீலான்சிங் மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. ம். ஆனால் இப்போ ரெசிஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ரெசிஷன் மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப கிடைக்காது. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ம். நான் சொல்கிறேன், ஓகேவான்னு பாரு. உனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்டில் வா. என்ன ஐடியானா, நான் வந்து 20 இயர்ஸ் ஆச்சு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸு. 20+ இயர்ஸ் ஆச்சு. அது வேறு விஷயம். 20னே வச்சுக்கோ ரவுண்டா. ம். 20 இயர்ஸாக நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு கன்சல்டிங் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட கிளைண்ட்ஸுக்கு கஸ்டமர்ஸுக்கு ஏகப்பட்ட கோடிங் அடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த எல்லா கோடில் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ம். ஓகேவா? அந்த கோடு ஆக்டிவாக தான் இருக்கும். இப்போ அந்த கோடுக்கெல்லாம் வந்து ஒரு ராயல்டி மாரி போட்டு காசு கேட்டால் என்ன? நம்ம அடிஷ்னல் எஃபர்ட்லாம் போட்டு வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ம். இப்போ நான் போட்ட கோடுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 கோடி ராயல்டி வச்சா கூட ம். 20 இயர்ஸுக்கு 200 crores வந்துடும் நமக்கு. ஓகே. ஓகேவா? Yeah. கேட்டுருவோமா? ம். நான் வந்து இயர்லி 100 crores சொல்லியிருப்பேன். ம். ஆனால் 10 கோடிக்கே சில பேர் கட்சி கொட்டுவாங்க. அதனால தான் நான் வந்து 10 கோடியோடு நிப்பாட்டிட்டேன். இப்போ டோட்டலாக வந்து 200 crores வருது. நமக்கு வர வேண்டிய ராயல்ட்டி மிஸ் ஆகி போச்சு. அதை கிளைம் பண்ணலாமா? But you have a salary. சேலரி வாங்குறேன், கரெக்டு தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆனால் இது வந்து ராயல்ட்டி இல்லையா? இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் பாரு. ம். அந்த ஸ்டோரி வந்து தான் எனக்கு இதுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது. என்ன கோட்டையை விட்ட ஸ்டோரியாக ஆரம்பிக்கல. சரி கேளு. இப்போ நான் வந்து ரொம்ப வருஷமாக மியூசிக் போடுறேன். ஓகே. ஓகே. மியூசிக் போட்டு நிறையா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஓகே. ஆனால் மொதல் படத்துலேருந்து நான் போட்ட மியூசிக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நான் சேலரி வாங்கியிருக்கேன். ஓகே. ஓகே. சேலரியும் வாங்கியிருக்கேன். அதே நேரத்தில் இது ஐபின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலிஜென்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து நான் வந்து ராயல்ட்டி வாங்குறேன் வருஷம். ஓகே. ஓகே, வருஷம் இல்லை, ஓவராடி யூஸ் ஆகும்போதும் வாங்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் க்ரோஸ் கணக்கில் வருது. இப்போ அவங்க வந்து சேலரி வாங்குறாங்க, ராயல்ட்டி வாங்குறாங்கல்ல. Yeah. அவங்களுக்கு மட்டும் மியூசிக் ஐபின்னா இப்போ நான் பண்ண கோடு வந்து என்ன வேணும்னு கஸ்டமர் சொல்லிடுறான், எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் பண்ணது நான் தானே. அப்போ எனக்கு ஒரு ஷேர் வரணும்ல ராயல்ட்டி. Yeah. கரெக்டாக தானே பேசுகிறேன். பட் என்னன்னா, நான் மட்டும் பண்ணலை, நானும் என் டீமு, என் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. சம்டைம்ஸ் நானே ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பேன் சில ப்ராஜெக்ட்ஸில். அந்த மாதிரிலாம் இருக்கும். எல்லாரும் ஷேர் பண்ணி அந்த ராயல்ட்டி எடுத்துப்போம். நான் மட்டும் எனக்கு மட்டுமே கேட்கல 200 கோடியை ஷேர் பண்ணி கூட எடுத்துப்போமே. எல்லாரும் அவங்களுக்கு தான் சேலரி வந்துச்சு. அவங்களோட எஃபர்ட்ஸும் தான் இருக்குது. ஆர்கிடெக்ட் இருக்காங்க, பிஏ இருக்காங்க, டெவலப்பர்ஸ் இருக்காங்க, லீட்ஸ் இருக்காங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே பகிர்ந்து எடுத்துப்போம். எல்லாருக்குமே க்ரோஸ் கணக்கில் லாபம் தானே. Yeah. அடிஷ்னல் எஃபர்ட் போட போகிறதில்ல, போட்ட எஃபர்ட்டுக்கு தானே நம்ம கேட்குறோம். ம். இதுவும் ஐபி தானே. Yeah. ஏன்னா என்ன அர்த்தம்? கிளைம் பண்ணிடலாமா? ஸோ ஏன் வந்து இப்போ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இது இன்ஸ்பிரேஷன் எடுத்தேன்னா, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐபின்னு சொல்கிறாங்க, இன்டெலிஜென்ட் இது ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு. Okay. அது எல்லா இடத்துக்கும் அப்ளிகபிள். அப்போ வெறும் மியூசிக் மட்டும் கிரியேட்டிவிட்டினால பண்ணுறது கிடையாது, எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். ஏய் கொட்டாய் விடாதரா, நான் உண்மையிலேயே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இதை But I'm sleepy. சரி இது மட்டும் கேட்டுரு, அப்புறம் தூங்கிடலாம். ஓகே. Hey. யார்கிட்டயாவது நான் போகிறோம்னா கேள்றா கொஞ்சம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏன் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா இப்போ எம்ஜிஆர் காலத்தில் ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் இருந்தார், எம்எஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு. எம்எஸ்ஜி இல்லை, எம்எஸ்வி. அது இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர்னு எடுத்தீங்கன்னா அவங்களோட டியூரேஷன் வந்து 3 generations. இப்போ எம்எஸ்வி சார் இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்தில் ஒரு ஃபேமஸ்ஸு, எங்கள் அப்பா காலத்துலேயும் ஃபேமஸ்ஸு, என் காலத்துலையும் சில பேர் அந்த அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருக்காங்க. இப்போ உன் காலத்தில் நீ அவரை பற்றி இன்றைக்கி தான் நீ கேள்விப்படுறன்னு கூட எனக்கு தெரியும். ஏன்னா நான் இது வரைக்கும் எம்எஸ்வி பற்றி உங்கள்கிட்ட பேசினதே கிடையாது. இந்த வீடியோ சாக்க வச்சு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 generation, மேக்ஸிமம் போனால் 4 generations. ஓகேவா? Okay. ஆனால் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிச்சிருவோம் ராயல்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் தே ஆர் ரிச் அண்ட் இன் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ். கொட்டாய் விட்றாம தே ஆர் இன் பவர்ஃபுல் பொசிஷன்ஸ், ஸோ தே கேன் இன்ஃப்ளூயன்ஸ் திங்ஸ். ஓகேவா? Okay. ஆனால் சும்மா எல்லாமே கிரியேட்டிவிட்டி நானே இது பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் 3 generation தாண்டது பெரிய விஷயம். அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? Yeah. உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளும் இருப்போம்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனம், எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும்.
ஓகே Okay. 3 ஜென்ரேஷன் தாண்டதே பெரிய சவால் நிறைய பேருக்கு. இப்போ தமிழ்நாடு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, கோலிவுட் தமிழ் சினிமா பார்க்குறல நீனே. Yeah. ம் Yeah. எம்ஜிஆர்னா உனக்கு யாருன்னு தெரியுமா? MGR. I think it stands for Massive Rabbit. எம்ஜிஆர் MGR. இட்ஸ் a நேம் ஆஃப் an ஆக்டர். இது வந்து ஷார்ட் ஃபார்ம், அக்ரானிம் கிடையாது, எக்ஸ்பான்ஷன் சொல்கிறதுக்கு. இட்ஸ் a நேம் ஆஃப் a person. He is a very famous actor in the 1950s, 60s, 70s. Sorry, 1950s, 60s. Is his full name? M.G. Ramachandran. I thought. And he was also a chief minister of Tamil Nadu. Wait, the president? Chief minister, not president or prime minister. Chief minister. இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ அவ்வளோ ஃபேமஸான ஆள் எம்ஜிஆர். ஓகேவா? சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹீரோஸ் ஆர் த ஹையஸ்ட் பாப்புலர் பீப்புள். அதுக்கப்புறம் தான் டேரக்டர், மியூசிக் டேரக்டர், ஹீரோயின்ஸு எல்லாருமே, மியூசிக் டேரக்டர் எல்லாருமே. ஓகேவா? ஹீரோஸ் ஆர் த மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, எனி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. ஓகே, அதில் ரொம்ப பீக்கில் இருந்தாலும் இந்த இவர் எம்ஜிஆர். இப்போ எம்ஜிஆரே இப்போ உனக்கு தெரியல, 4th ஜென்ரேஷன் பர்சன். நீங்கள் எங்கள் தாத்தாக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ உனக்கு தெரியாது. ஸோ வாட் ஆர் யூ? யூ ஆர் நாட் ஈவன் ஜென் சி, யூ ஆர் ஜென் ஆல்ஃபா. But it's still connected because the Gen Alpha and Gen Z have some kind of DNA conjunction because of the Gen. இது என்ன புது கதை? ஏய், இந்த டிஎன்ஏ கன்ஜெக்ஷன்லாம் ஒரு புது டாபிக்கா இருக்கு. நம்ம வேற ஒரு வீடியோவா போடுவோம். But Gen and Gen are the same word, so both of them are the same, just different ending. இப்போ நான் மிலேனியல், Yeah. ஜென் ஜி கிடையாது. நீ ஜென் ஆல்ஃபா, அவனும் ஜென் ஆல்ஃபா. அவன் ஜென் ஆல்ஃபா வரானா இல்லாட்டி ஜென் அடுத்தது பீட்டான்னு வானுங்களா என்னன்னு தெரியாது, அதில் வரானான்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கு. ஆனால் ஜென்ரேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா நீ 4th ஜென்ரேஷன். எங்கள் தாத்தாலேருந்து எடுத்தீங்கன்னா நீ 4th ஜென்ரேஷன். ஓகேவா? அம்மா சைட்லேருந்து எடுத்தாலும் நீ 4th ஜென்ரேஷன் தான் வருவேன். அதனால ரொம்ப உட்காந்து கால்குலேஷன்லாம் பண்ணாத, மேக்ஸ் வாதியார் மாதிரி. ஓகே, ஸோ 4th ஜென்ரேஷன் உனக்கே வந்து எம்ஜிஆர் தெரியலை. அப்போ மியூசிக் டேரக்டர்ஸ் ஏமாத்திரம், மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் வந்து அதுவே தெரியல உனக்கு. ஓகே, இதுதான் ரியாலிட்டியே. அதனால வாட் பீப்புள் ஆர் டூயிங் இஸ் தே வாண்ட் டு ஏர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் டியூரிங் தேர் லைஃப் டைம், ஸோ தட் தேர் ஃபேமிலி இஸ் செக்யூர்ட் ஃபார் மெனி மோர் ஜென்ரேஷன்ஸ் டு கம். அது அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது, அதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? நம்ம எவ்வளோ பெரிய மீடியாக இருந்தாலும் நம்ம கால அளவு இவ்வளோதான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியும். அதனால அதை வந்து அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இது ஏன் சில குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸு, குறிப்பிட்ட ஆக்குபேஷன்ஸுக்கு மட்டும் தான் இது அப்ளிகபிளாக இருக்குன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ நான் ஐடியில் இருக்கேன், நானும் வந்து க்ரியேட்டிவாக கோடிங்லாம் அடிப்பேன் நான். அப்போ அந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஐபி உண்டு இல்லை, அந்த ஐபி நாங்கள் இது பண்ண, நான் சாதா ஆளுங்கிறதுனால எனக்கு ஐபி அப்ளிகபிள் கிடையாதா? நான் வந்து காசு நிறைய சம்பாதிச்சு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாப்புலர் பர்சனாக இருந்தால் தான் எனக்கு அப்ளிகபிள்னா, அப்புறம் என்ன அது வந்து லா அண்ட் ஆர்டர், என்ன அது வந்து ஐபி பேட்டன்ட்டு? டேய் சரி, ஓகே, முடிச்சிடுறேன். அதனால பீப்புள் ஆர் ட்ரைங் டு ஏர்ன் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இன் தியர் லைஃப் டைம். இதுதான் பாட்டம் லைன். ஸோ நம்ம வந்து சீக்கிரமே ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி இந்த மாதிரி ஒரு கிளைம் பண்ணி போட்டு பார்ப்போம். போட்டு நாளைக்கே நம்ம வந்து வருஷத்துக்கு 20 கோடி, சாரி 10 கோடி மினிமம் வர மாதிரி செட் பண்ணிட்டு கிளைமை போடுவோம். பேர் கோடி தான் நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறேன்? என்னப்பா சொல்கிறீங்க? கிளைம் போட்டுருவோமா வேண்டாமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்மளும் கிளைம் பண்ணிடுவோமா?